எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. என்னப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டியா? ஆமாப்பா, சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. பேத்தி எங்கடா? அது பாட்டி, நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அனிதாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியாப்பா, சரி இரு, பேத்தியும் வந்துட்டோம், பேத்திக்கிட்டையும் சேர்ந்தே சொல்லிடுறேன்ப்பா. ஆஃபீஸ்ல இருந்தே இப்பதான் வந்தோம். ஆனா ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே ஆஃபீஸ்க்கு வந்த பொண்ணு மாதிரியா இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே சாரி கட்டி ஜடைய போட்டு பூவை வச்சு. ம் அனிதாம்மா, இன்னைக்கு எப்படி போச்சு ஆஃபீஸ்லாம்? அதெல்லாம் நல்லா தான் அத்தை போச்சு. பரவாயில்லையடா பேத்தி, காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். வீட்டுக்கு வந்து அலுப்பு மாறாமல் புடவையெல்லாம் கட்டியிருக்கியே, சந்தோஷண்டா, இப்படி தான் இருக்கணும். சரிப்பா, நாங்கள் எதுக்கு கூப்பிட்டோன்னா சொல்லியிருந்தோம்லப்பா, குலதெய்வம் கோவிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்னோன்னே. சனிக்கிழமை நாள் நல்லா இருக்காம்ப்பா, அன்னைக்கு முகூர்த்த நாள் கூட. நம்ம கோவிலுக்கும் சனிக்கிழமை தான் ரொம்ப நல்ல நாள். அதனால் சனிக்கிழமையே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். நாளைக்கு ஒரு நாள் தானே உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸு போயிட்டு வாங்க, நாளைக்கு சாயந்தரமே கிளம்பி போகலாம்யா. என்ன பாட்டி, நாளைக்கு தானே பொங்கல் வைக்கணும், நீங்க நாளைக்கு சாயந்தரமே கிளம்பலான்னு சொல்றீங்க? என்னப்பா கார்த்தி, மறந்துட்டியா? நம்ம கோவில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குல்ல, எப்போவுமே பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுன்னா முன்னாடி நாளே போய் அங்கே ஒரு நாள் தங்கி தானே எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா பொங்கல் வைக்கிறது நல்ல நேரம் பார்த்து காலையில் சீக்கிரமாக வச்சு சாமி கும்பிடணும். அதனால் முன்னாடி நாளே போனாதாயா நல்லா இருக்கும். நீ கவலைப்படாதயா, நம்ம ஊர் தானே, அதனால் நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கே கூட நம்ம போய் தங்கிக்கலாம்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா இல்ல பாட்டி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம் பாட்டி. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல பாட்டி, வந்தா ஒரு கொஞ்ச நாள் தங்கலான்ற ஐடியால இருந்தோம். இப்போ என்னன்னா போயிட்டு உடனே வர மாதிரி இருக்குமே. அதுக்கு என்னய்யா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கல் வருது. பொங்கல் லீவுக்கு எல்லாரும் அங்கே தானே வர போறீங்க. எல்லா குடும்பத்தோட 4-5 நாள் அங்கே தானே இருக்க போகிறோம். அதனால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாமி காரியம் தள்ளி போகக்கூடாதுயா. அதனால் ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் வேணா கிளம்பி வரலாம், சரியா? சரிங்க பாட்டி. என்னடா பேத்தி, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? என்னடா புதுசா ஒரு ஊருக்கு போறோமேன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் யோசிக்காதம்மா, இனிமே அது உன்னோட ஊரு. எப்படி சொல்றேன்னா, நானும் உன் பாட்டியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கட்டின வீடு அது. உன் மாமனுங்கெல்லாம் அங்கதான் பிறந்தானுங்க. அதுக்கப்புறம் என் பேரனுங்களும் அங்கதான் பிறந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வர வரதான் இங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா படிப்பு, வேலை அது இதுன்னு பாத்துக்கலான்னு இங்க வந்ததுதான். அதனால வீடெல்லாம் நல்லா தாண்டா தங்கம் இருக்கும். சோ தாத்தா, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல தாத்தா. எனக்கு இந்த மாதிரி எங்கேயும் குலதெய்வம் கோவில் அந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை தாத்தா. இது வரையும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி எந்த கோவிலுக்கும் நாங்கள் போனதில்லை. அம்மா பக்கத்தில் இருக்க கோவிலுங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நானுமே கேட்டிருக்கேன் குலதெய்வம் கோவில் எதுன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவோட கோவில் தானே தாத்தா குலதெய்வம் கோவில்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது தாத்தா. ஆனால் ஒரே ஒரு டைம் அம்மா வந்து அம்மாவோட குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுவும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப கூட்டிட்டு போனாங்க தாத்தா. எங்களுக்கு அது எந்த ஊருன்னு கூட தெரியல, மறந்து கூட போச்சு. அதுக்கு என்னடா பேத்தி, இனிமே உன்னோட குலதெய்வம் கோவில் எதுனா உன்னோட புருஷனோட கோயில தானே சொல்ல போற. அதனால இனிமே நீ குலதெய்வம் கோவில் எதுன்னு கேட்டா நீ தாராளமா சொல்லலாம்டா நம்ம கோவில. ஆமா பாட்டி, உனக்கும் கண்டிப்பா நம்ம ஊர் பிடிக்கும்டா. எல்லா மக்களும் நம்ம கிட்ட பாசமாக தான் பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான். சில பேரால இந்த கல்யாணத்துக்கு வர முடியல. நாளைக்கு பாரு, நீ வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் உன்னை பார்க்க ஓடி வருவாங்க. எல்லாருக்குமே நம்ம பெரிய இடம்டா. அதனால நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள இருந்து எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா தான் பேசி பழகுவாங்க. சரிங்க பாட்டி. என்னங்க? இங்க பாரு அனிதா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இனிமே குலதெய்வம் கோவில்னா நம்ம கோவில் தான், சரியா? ம். அப்புறம் அனிதா, அம்மாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்டா. அதனால அம்மாவும் வைஷ்ணவியும் நாளைக்கு சாயந்தரமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. வைஷ்ணவியை வேலையை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வர சொல்லிடலான்னு பார்க்குறேன். அதனால எல்லாருமே சேர்ந்தே கிளம்பலாம்டா. சரிங்க அத்தை. சரிம்மா, ஆஃபீஸ்லேருந்து நீயும் டயர்டாக தான் வந்திருப்ப, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை, அனு அக்கா எங்க? அபிக்குட்டி எங்க? நான் அவ்வளோதான் காலையிலேருந்து பார்க்கவே முடியல. அவ்வளோதான் பார்க்கணும். எங்க அத்தை அவங்க? அவங்க 2 பேரும் ரூமில் தான்டா இருக்காங்க, நீ ரூமில் போய் பாரு. ம், சரிங்க அத்தை. அயல் இங்க என்ன பண்றா? தனியா நின்னுட்டு இருக்கா?
அன்னைக்கு சூர்யா என்கிட்ட ஃபீல் பண்ணா, இவளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ, மனசுலயே வச்சுட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா வெளியே காமிச்சிக்காம எதுக்கு இப்படி ஃபீல் பண்றாங்க? சரி, கயல் கிட்ட பேசி பார்க்கலாம். அவ வேற ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கான். நானும் 2 3 நாளா நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். யார்கிட்டயும் சகஜமா பேச மாட்டேன்றா. ஒரு மாதிரி தனியாவே இருக்கான். எப்பவும் கயல் இப்படி இருக்கவே மாட்டாளே. கயல், அண்ணா வாங்கண்ணா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவும் தனியா நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா உள்ள போர் அடிச்சதா, அதான் அப்படியே வெளியே வந்து காத்து வாங்கலான்னு. உண்மையாவே காத்து வாங்கலான்னு தான் வெளியே வந்து நிக்கிறியா கயல்? ஆமாண்ணா. ம், என் தங்கச்சி ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டால. என்னண்ணா சொல்றீங்க? இல்ல, முன்னாடி இருந்த என் தங்கச்சிக்கு எதையும் என்கிட்ட மறைக்கிறது பிடிக்காது. யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் மறைக்க மாட்டா. எல்லாத்தையும் சொல்லுவா. எந்த மனசுல குழப்பம் இருந்தாலும் சரி, தயக்கம் இருந்தாலும் சரி, அண்ணனுங்கிட்ட பேசினா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நம்பி எங்ககிட்ட சொல்லி எங்ககிட்ட தீர்வு வாங்குவ. ஆனா இப்ப இருக்க கையல் நிறைய பெரிய பொண்ணா வளர்ந்துட்டால. அதனாலதான் மனசுல சோகம் இருந்தா கூட அண்ணா கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்படுறா. அதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்த பொண்ணு இப்ப கேட்டா கூட சொல்லாம இருக்கிறானா? அதான ரீசன். அண்ணா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் எந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்க போறேன்? நான்லாம் எதுவும் மறைக்கலண்ணா, சும்மாதான். என்கிட்ட பொய் சொல்லாத கயல், எனக்கு எல்லாமே தெரியும். அண்ணா எதை பத்தி கேக்குறாரு? அவருக்கு என்ன தெரியும்? என்ன சொல்ல வராருன்னே புரியலையே. என்ன கயல், ரொம்ப யோசிக்கிற போல. அண்ணாக்கு என்ன தெரியுமோ தெரியாதோன்னு தெரியலையே. எதை பத்தி கேக்குறாருன்னு புரியலையேன்னு யோசிக்கிறியா? நான் சூர்யாவை பத்தி தான் கேக்குறேன். ம், அண்ணா என்ன சொல்றாரு? சூர்யா பத்தி? என்ன கையல், ரொம்ப யோசிக்கிற? இப்பவும் புரியலையா நான் எதை பத்தி கேக்குறேன்னு? அண்ணா நீங்க உங்களுக்கு எப்படி? கயல், நீ வேணா என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த கூட மறைக்கலாம். ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே நல்லா தெரியும். எத்தனையோ முறை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். அவன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அண்ணா அப்போ உங்களுக்கு? ம் எனக்கு தெரியும் கயல். நீ எப்ப சூர்யா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணியோ அப்பவே எனக்கு தெரியும். அண்ணா அது உனக்கு சூர்யாவை பத்தி முழுசா தெரியாது கயல். ஆனா அவன் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரையும் எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறையுமே இல்லை, இருந்தது கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்தை எப்படி மறைச்சிருப்பான்? கயல், நீ ஃபர்ஸ்ட் டைம் அவன் கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச தெரியுமா? அப்பவே வந்து அவன் கிட்ட சொன்னான், உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்றா, எனக்கு ஏதோ தப்பா இருக்குடான்னு சொன்னான். இருந்தாலும் அவ சின்ன பொண்ணுடா, எல்லார்கிட்டயும் பழகுற மாதிரி உன்கிட்டயும் பழகுவா, விளையாட்டுத்தனமா தான்டா நடந்துப்பான்னு நான் சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? அதுக்கப்புறம் உனக்கு ஓகே சொன்னானோ இல்லையோ, முதல்ல வந்து அவன் என்கிட்ட தான் சொன்னான், உன் தங்கச்சி இப்படி பண்றா, எனக்கு எப்படி அவாய்ட் பண்றதுனே தெரியலடா, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு அவன் அவாய்ட் ஆக நினைச்சான் தெரியுமா? ஆனா நான் தான் சொன்னேன், என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா, எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தான். ஆனா அவ கொஞ்சம் வளரட்டும், காலேஜ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமும் இதே ஐடியாவோட இருந்தானா எனக்கு சம்மதம் தாண்டா மச்சான் நான் சொன்னேன். அண்ணா என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? இதுல எனக்கு என்ன பிரச்சனை கையில் இருக்க போகுது? நீ வளர்ந்த பொண்ணு, சூர்யா மாதிரி ஒரு நல்ல பையனை எங்க தேடினாலும் எனக்கு உனக்கு மாப்பிள்ளையா கொண்டு வர முடியாது. அவ்வளோ நல்ல பையன். அப்படி இருக்கப்போ அவனை வேண்டான்னு யாரும் இங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உன்னோட லவ்வுக்கு யாரும் அகைன்ஸ்டா இருக்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் சூர்யா உன்னை அவாய்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா அந்த பைத்தியக்காரனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கயல். இருந்தாலும் எனக்காக உன்னை அவாய்ட் பண்ணான். நீ அவன்கிட்ட சின்ன சின்னதா சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? அப்ப இருந்தே அவனுக்கு உன்னை பிடிக்கும். இருந்தாலும் நீ அப்ப ரொம்ப சின்ன பொண்ணுடா. அப்பதான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்த. அப்படி இருக்கப்போ அந்த டைம் நீ ப்ரப்போஸ் பண்றப்ப அவன் எப்படி அக்செப்ட் பண்ணுவான்னு நீ யோசிக்கிற? அப்போ உனக்கு அவன் மேல வந்திருக்கிறது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான் அவனுக்கு தோணும். ஏன்னா இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றதுதான். இருந்தாலும் உனக்கே தெரியும், அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ்ல என்னென்ன பிரச்சனையாச்சு. நானே மேரேஜ் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அந்த பைத்தியக்காரனால தாங்கிக்க முடியல. அதனாலதான் லூசு மாதிரி அவனோட லைஃப்ல டெசிஷன் எடுக்கிறேன்னு இந்த மாதிரி எடுத்து தொலைஞ்சிட்டான்.
செஞ்சுட்டான். அப்ப கூட உன்னை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஏதோ சொல்லியிருக்கேன்னு சொன்னான். ஆனா உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான்னு எனக்கும் இப்பதான்டா தெரியும். நான் அப்போ உண்மையாவே என்ன சூர்யாக்கு முன்னாடியே பிடிக்குமா? அவரு உங்களுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணாரா? ஆமாடா கையல், நான் தான் சொல்றேன்ல, அண்ணா என்னைக்காச்சும் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? எனக்கு பொய் சொல்றதே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்றேன், இது நீ எப்படி உண்மையான்னு கேட்குற? ஆமா, சூர்யாவுக்கு உன்னை முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நீ சின்ன பொண்ணுங்கிறனால உன்னை அவாய்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என் மேரேஜில் வந்த ப்ராப்ளம், அதனால கொஞ்ச நாள் உன்கிட்ட எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஏதோ தப்பான வார்த்தை சொல்லியிருக்கான். இப்போ கூட அந்த வார்த்தை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலடா. ஆனால் ஏதோ தப்பான வார்த்தைன்னு அவன் சொல்கிறப்பவே எனக்கு அவன் மேலே கோவம் தான் வந்துச்சு. ஏன்னா நீ என்னோட தங்கச்சி. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பான வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அவன் எத்தனையோ இடத்துல எனக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. அப்படி இருக்கப்போ என் தங்கச்சி அவன் ஹர்ட் பண்ணுறாங்கிறத எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் கையல், அவன் மனசார எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். உண்மையாகவே உன்னை ஹர்ட் பண்ணணுன்ற நோக்கத்தோடலாம் சொல்லியிருக்க மாட்டான். உன்னை அவாய்ட் பண்ண எப்படின்னு தெரியாம தான் அந்த வார்த்தை வந்திருக்குண்டா. அது நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட. ஒரு பொண்ணால் அந்த வார்த்தையிலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சூர்யா ரொம்ப நல்ல பையன்டா. அவனை மிஸ் பண்ணிடாத கையல். கையல், இப்போ எதுக்கு அழுற? இல்லைண்ணா, அது சூர்யா என்னை வேணும்னே தான் ஹர்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு என் மேலே அக்கறையே இல்லை, லவ்வே இல்லைன்னு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினேன். ஆனால் இப்போல்லாம் அவர் என்கிட்ட நெருங்கி வரப்போ அவர் சும்மா நடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுச்சுண்ணா. ஆனால் அப்போ உண்மையாகவே அவர் என்ன இங்க பாருடா கையல், இந்த விஷயத்துல அண்ணா பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னடா நம்ம பர்சனல் விஷயத்துல அண்ணா தலையிடுறாங்கன்னு கூட நீ நினைக்கலாம். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலடா. ஒரு பக்கம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இன்னொரு பக்கம் என்னோட தங்கச்சி. அப்படி இருக்கப்போ நான் யார் பக்கம் நிற்பேன்? எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சந்தோஷம்தான் படுவாங்க. இங்க பாரு கையல், அவன் பேசினது தப்பு தான். ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவன் உன்னை ஹர்ட் பண்ணணும் நோக்கத்தோட பண்ணியிருக்க மாட்டான். கொஞ்ச நாள் உன்கிட்ட அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கான். நீ அதை புரிஞ்சுக்கோ கையல். இதுக்கப்புறம் எப்பவும் அந்த மாதிரி உன்னை அவன் ஹர்ட் பண்ணி பேச மாட்டான். அண்ணாக்காக அவனை புரிஞ்சுக்கோடா. அவனும் பாவம், ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க. ஆனா நீ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இது எதுக்காக சொல்லு? காதல் தந்தவனை தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. அண்ணா, என் லைஃப்பில் எப்போவும் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தப்பாக போனதே இல்லை. இது வரையும் என்னோட லைஃப்பில் எல்லா டெசிஷனும் என் அண்ணனுங்களும் அக்காவும் தான் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கப்போ இந்த லைஃப் எனக்கு இது வேணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா அது தப்பாயிடுச்சோன்னு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனால் இப்போ அந்த லைஃப் தப்பா இல்லை, என் அண்ணனுங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. இங்க பாருடா கையல், அண்ணனுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம்னா அது கண்டிப்பா உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க எடுக்கிற டெசிஷன் ஒன்று நல்லதா இருக்கப்ப அது எப்படி நாங்க வேண்டான்னு சொல்லுவோம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது அது குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த டெசிஷன் தப்பு இல்லை, கரெக்டு தானே தோன்றப்ப எப்பவும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு தானே இருக்கும். இங்க பாரு, போதும், இதுவரையும் நீ அழுதது போதும். சூர்யா ரொம்ப நல்ல பையன். உனக்கும் அவன் மேல ரொம்ப லவ் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அதனால ரெண்டு பேரும் கோவத்தை விட்டுட்டு நார்மலா இருக்க ட்ரை பண்ணுங்க. உன்னால மறக்க முடியலன்னா டைம் எடுத்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அவனை வேண்டான்னு முடிவெடுக்காத. எனக்கே தெரியுதுண்ணா, நான் பண்ணுறது தப்பு தான். அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதே. அவளை ரொம்ப யாரோ ஹர்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை கோவத்தை வெளிக்காட்டுவா. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கு. அதனால தான் நீ அந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துற. அது எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் சூர்யாவையும் நினச்சி பாருடா, அவனுக்கும் ஹர்ட் ஆகும்ல. அவனும் உன்கிட்ட இறங்கி தானே வரான். அப்புறம் தப்பு தாண்ணா. இப்பவும் சொல்றேன், உன்னை எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே நாளைக்கு அவன்கிட்ட சகஜமா பேசு பண்ணுலாம் நான் சொல்லல. ஆனா அதை மறந்துட்டு அவனை ஏத்துக்க ட்ரை பண்ண. உண்மையா அவன் ரொம்ப நல்ல பையன்டா. அண்ணாக்கும் அதுதான் ஆசை. அண்ணா, உங்களுக்கு ஓகே. அண்ணா, அச்சன் அண்ணா, ஆதி அண்ணா. அவங்கள பத்தி மேடம் எதுக்கு கவலைப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சப்போ மத்த அண்ணனுங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? ம். என்ன அப்போ எல்லாருக்குமே
ம் எல்லாருக்குமே தெரியும். அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. ஆனா என்னைக்கும் நம்ம 6 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவுமே இருந்ததில்லல்ல. எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். அப்படி இருக்கப்போ அண்ணாக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறப்போ அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. சாரி, நான் சூர்யாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இங்க பாருடா அம்மு, அது உங்களோட பர்சனல். நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்க பர்சனல்குள்ள நாங்க தலையிட முடியாதுல்ல. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, உன்னோட அண்ணனுங்க எந்த முடிவெடுத்தாலும் நான் கரெக்டா தான் இருக்கும்னு நீ நம்புறல்ல. அப்படி இருக்கப்போ சூர்யா கரெக்ட் டெசிஷன் எங்க எல்லாருக்குமே தோணுது. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்டா. அண்ணா, எனக்கும் சூர்யாவை தான் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு என் தங்கச்சி இப்படி அழுதுட்டு இருக்கா? இருந்தாலும் அவரு என்ன சொல்லி என்ன திட்டினாரு தெரியுமா? அது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு சூர்யா தான் வேணும். என் தங்கச்சி இந்த டெசிஷன்ல கரெக்டா இருக்கா போலயே. இதுக்கப்புறம் அடிச்சுப்பீங்களோ புடிச்சுப்பீங்களோ அது உங்க விருப்பம்பா. ஆனா அண்ணா சொல்றேன், எப்பவும் உனக்கு சூர்யா தான், சூர்யாக்கு நீ தான், சரியா? இருந்தாலும் அவரை சும்மாவே விட மாட்டேன். என்னை கஷ்டப்படுத்தினாருல்ல, இனிமே அவரை எப்படி டார்ச்சர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. யாரு? என் தங்கச்சி. ஏற்கனவே நீ பாவம் அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. இனிமே அப்படிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா சொல்லவும் மாட்டேன். பாருங்க. சரி உங்க இஷ்டம், என்னவோ பண்ணிக்கோங்க. ஆனா அண்ணா ஹாப்பிப்பா. என் தங்கச்சி கொஞ்சம் சிரிக்கலாம்ல. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டாமு. இதே மாதிரி என் தங்கச்சி எப்பயும் இனிமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும், சரியா? அழுததெல்லாம் போதும். அந்த முட்டா பையன் பண்ணது தப்பு தான். அதனால அவனை இனிமே நீ எப்படி பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. இருந்தாலும் என் தங்கச்சி எப்பவும் இனிமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும், ஓகே? ஓகே. அட, அண்ணனும் தங்கச்சியும் பேசி முடிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் உள்ள வரலாமா? வாங்க நீ. பாரா, இது என் நாத்தனாரா? அது இவ்வளோ நேரம் உருன்னு இருந்தாங்க, இப்போ என்னன்னா கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை நீ. எப்போ நான் இந்த மாதிரி சோகமாக இருந்தாலும் அண்ணா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், நான் ஹாப்பி ஆயிடுவேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அண்ணா வந்து என்கிட்ட பேசின உடனே என் மைண்டு ரிலாக்ஸாக ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படின்னா ஓகே, நீ ஹாப்பியாக இருந்தா அதுவே போதும். சரி, ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருந்திருக்கேன். டிஃபன் கூட சரியாக சாப்பிடாம வந்துட்டேன். இந்தா, இந்த பால் உனக்கு தான் கொண்டு வந்தேன், குடிச்சிரு. என்ன நீ எனக்கா? ஆமாடா, உனக்கு தான். நீ தான் சரியா சாப்பிடவே இல்லையே, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரே தோசை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தோம், நைட்டு பசி எடுத்துக்கும். அதனால தான் உனக்கு தான் பால் கொடுத்துட்டு போகலான்னு கொண்டு வந்தேன். ரூமுக்கு தான் போய் பார்த்தேன், நீ ரூமில் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க. அதான் இந்தா பால் குடிச்சிரு. ம், தேங்க்ஸ் அண்ணி. சரி, இதுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்களே இருங்க. இல்லை காயல், பரவாயில்ல. நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நான் அனு அக்காவை போய் பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ டல்லாகவே இருக்காங்க. அதான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம் நீ, நானும் கேட்டேன், தலைவலின்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. என்ன இன்னும் வீட்டுக்கு வரல? ஷோ, மணி 10 ஆகுது, இன்னும் வரல. எப்பயும் 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவார். நைட் டியூட்டி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவார். இன்னைக்கு எதுவும் ஃபோனும் பண்ணல. அக்கா. சொல்ல அனிதா. என்னக்கா இங்கே வந்து தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? அபி எங்கக்கா? அது அனிதா, அபி தூங்கிட்டாமா, படுக்க வச்சுட்டேன். இன்னும் உங்கள் மாமா வீட்டுக்கு வரல, அதான் வருவாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பயும் லேட் ஆச்சுன்னா கால் பண்ணி சொல்லுவார். இன்னைக்கு காலும் பண்ணலையா, அதான். அக்கா, அவர் டாக்டர் இல்லை, மேபி ஏதாவது எமர்ஜென்சி கேஸாக இருக்கலாம். சரிக்கா, நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. ஒருவேளை நைட் டியூட்டியா? இல்லைம்மா, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவரே லேட் ஆகுதுன்னா கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரா, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். தெரியல. சரி, கொஞ்ச நேரம் கழித்து நான் கால் பண்ணி பார்க்குறேன். லேட் ஆகும்னு சொன்னார்னா போய் படுக்கிறேன். சரிங்கக்கா. சரி அனிதா, நீ ரூமுக்கு போ. ம். வந்துட்டீங்களா? கயல் பால் குடிச்சாதானுங்க? குடிச்சிட்டா அனிதா. அப்படியா? சரி சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேரேஜுக்கு இன்வைட் பண்ணலங்க. அதனால் சின்னதாக ட்ரீட் கேட்டாங்களா. நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி. அதாங்க உங்ககிட்ட சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போகணும். அவங்க எது கேட்டாலும் வாங்கி தரணும்ல, அதான் உங்ககிட்ட. சரி அனிதா, அதான் சொல்லிட்டீங்களே, இதுல என்ன இருக்கு?
இல்லை உங்ககிட்ட சொல்லாமையே இந்த முடிவு எடுத்துட்டேன் அதான். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. நீங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ம் கேக்குது உன்ன. என்ன? விடுங்க. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே, அன்பே கொள்ளாதே. பார்த்தா தெரியல. அதெல்லாம் தெரியுது. அதான் என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். விடுங்க. முடியாது. என்னது முடியாதா? ஆமா முடியாது. தேங்க்ஸ் அனிதா. புரியல. இப்ப எதுக்கு சடனா தேங்க்ஸ் சொல்றீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி என்னமோ 10 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் அதுக்குள்ள எல்லார் மேலேயும் இவ்வளோ பாசமா அக்கறையா இருக்கல்ல, அதான். நானுமே என் தங்கச்சி சாப்பிட்றப்ப கவனிச்சேன். எப்பவும் 3 தோசை 4 தோசை நல்லா சாப்பிடுவா. ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒன்று தான் சாப்பிட்டா. அதான் ஏதாச்சும் டல்லா இருக்காளா என்னன்னு பேசலான்னு தான் போயிருந்தேன். கரெக்டா நீயும் அவளுக்கு பால்லாம் கொண்டு வந்திருந்தல்ல, அதான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட ஃபேமிலி. என் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறது என்னோட கடமை தானே. அதை தான் நான் செஞ்சேன். சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா. செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரே வா. நானும் 2 டேஸாக அவளை நோட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அவள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா. என்னன்னு தெரியல. ஆமா அனிதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் அதுக்கான டைம் இப்போ கிடையாது. அது என்னன்னு நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன். எதை பற்றி? கையில பற்றி தான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறேன். சரிங்க. அப்புறம் என்ன? மறந்துட்டீங்களா மேடம்? காலையில் ஒரு வேலையை பாதியிலே விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். அந்த வேலையை இப்போ கண்டினியூ பண்ணலாமா? வேலையா? எதை பற்றிங்க சொல்கிறீங்க? நான் எந்த வேலையும் விட்டுட்டு போகலையே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனேன். இப்போ கூட எல்லா வேலையும் முடிஞ்சதே. எந்த வேலையும் இல்லை. ஆஃபீஸ் வேலை ஏதாச்சும் சொல்கிறீங்களோ? எதுவுமே இல்லையே. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஏய் நிறுத்து நிறுத்து. அம்மா, ஒரு வேலை பெண்டிங் இருக்குன்னு மட்டும்தான்ப்பா சொன்னேன். அதுக்குன்னு இவ்வளவா? அப்போது நீங்கள் எதை பற்றி? காலையில் உன்கிட்ட ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? நடுவில் கூட உன் தங்கச்சி வந்து கெடுத்து விட்டாளே. அது அப்போ புரிஞ்சிருச்சு கரெக்டா? போங்க. என்னடி பொசுக்குன்னு போங்கன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, காலையில ஏதோ ஒரு பதட்டம், அதான் மிஸ் ஆயிடுச்சு. நடுவுல எனக்கே தைரியம் வந்தப்ப கூட உன் தங்கச்சி வந்து கெடுத்து விட்டுட்டா. இப்போ நைட் டைம் யாரும் நம்ம ரூம் பக்கமும் வர மாட்டாங்க, யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. அதனால இப்போ நோலாம் சான்ஸே இல்லை. எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன் அனிதா, உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சாரி. நீ ஏங்க, நான் எப்போ விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்? அது சடனாக ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான். அதுக்காக விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ ஓகேவா? அனிதா என்ன பாரு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏய் நான் தானடி. என்கிட்ட இப்படி வெக்கப்பட்டா எப்படி? என்ன பாரு. எனக்கு உங்களை பார்க்கணுன்னா தான் வெக்கமா இருக்கு. என்னது அனிதா? நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடி. நானா? நானும் எதுவும் நினைக்கலையே. நீ இப்ப என்ன நினைச்சேன்னு நான் கரெக்டா சொல்லட்டுமா? நான் தான் எதுவும் நினைக்கலையே. என்னடா இவன் முத்தம் வேணும்னு கேட்டுட்டு நெத்தியில முத்தம் கொடுத்துருக்கானேன்னு யோசிக்கிற, கரெக்டா? இல்லையா? நான் எப்படி அப்படி யோசிப்பேன்? நீங்க முத்தம் கொடுக்கறது எங்க கொடுத்தாலும் முத்தம் முத்தம் தான். அதுவும் நெத்தியில முத்தம் கொடுக்கறது எப்பவுமே ஸ்பெஷல் தான்.
நான் இப்போ சொல்கிறது உண்மையானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தோன்ற கான்செப்டை நான் சொல்கிறேன். எல்லாரும் கன்னத்தில் முத்தம் கொடுத்து பார்த்துருப்பீங்க, யாராச்சும் நெத்தியில் முத்தம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? என்னை பொறுத்த வரையும் எங்கள் அம்மா எனக்கு எப்பயுமே நெத்தியில் தான் முத்தம் கொடுப்பாங்க. அது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும்? எப்பவும் உனக்காக எல்லா விஷயத்துலேயும் அம்மா துணையாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எதுக்காகவும் நீ பயப்படாத, எல்லாத்துக்கும் அம்மா இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதான் இப்போது நீங்கள் எனக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்த உடனே எல்லாம் நீங்கள் எனக்கு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அதிலே. ஆமா அனிதா, நானும் அப்படி நினைச்சு தான் கொடுத்தேன். எப்பவும் உனக்காக நான் இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நெத்தியில முத்தம் கொடுத்தேன். என்னோட முதல் முத்தம் நெத்தியில இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால தான். காதலே காதலால் சொல்லடா, மௌனமாய் கொள்வது நல்லதல்லடா. சரி விடுங்க. ஏய் என்னடி இங்க பாரு, முதல் முத்தம் நெத்தியில கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் கொடுத்துட்டேன். அதுக்காக அடுத்து எனக்கு வேண்டியது வேணும்ல. இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு தோணுச்சு, நம்பிக்கை கொடுத்துட்டேன். அடுத்து எனக்கு வேண்டியத அவ்வளோதான் உங்களை. ச்சே, விடுங்க. வேண்டாம் சொன்னா கேளுங்க, விடுங்க. ஏய் என்னை திண்ணி திண்ணி தீயே மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி இங்க பாருடா, இதுல ஏன் தப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ தான் தள்ளி விட்டு போன, அப்புறம் விழுந்துட்ட. இங்க பாரு, இது ஏன் மிஸ்டேக் இல்ல. என் தப்பு தான், நான் வேணும்னு பண்ணல, சும்மா அது இப்படி ஆகும்னு நானும் நினைக்கல. சாரி. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு அனிதா. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாரி, நான் எந்திரிச்சிடுறேன். கார்த்தி, இவ வேற ரொம்ப அழகா தெரிஞ்சு தொலைறாளே. வேண்டாண்டா, தப்பா பார்க்காத. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. முதல்ல எந்திரிக்கணும். அனிதா, அது ஏங்க எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஆமா அனிதா, அதை தான் நானும் சொன்ன வந்தேன். எனக்குமே தூக்கம் வருது. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? சாரி சாரி சாரிங்க. இல்ல அனிதா, பரவாயில்ல, தூங்கலாம். உங்களுக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் படுங்க. ம். ஓ கார்த்தி, நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்த அவ்வளோதான். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது, ஏதோ சுகம் உள்ளூருது, விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூ